டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி சீசன் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்க ஹாப்பி என்னாச்சு? ஹாய் டார்லிங். என் டார்லிங் வந்திருக்கா, உன் டார்லிங் வந்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் அந்த பாப்பா என் தங்கச்சி. உன் தங்கச்சி கொடுக்க சொன்ன எல்லா உலமும் செல்வமும் என் தங்கச்சிக்கு கொடுக்க சொல்லு. அவ என் தங்கச்சி, அதனால கிளம்பு. எல்லாமே தங்கச்சி. எல்லாமே வா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எல்லாமே என் தங்கச்சி. அப்பா அது டிஜே, நீ என் கட்சி. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. சோ டிஜே பிளாக் எல்லாமே சூப்பர், எல்லாமே என் தங்கச்சி அப்படின்ற பாடலை இன்னைக்கு ப்ளே பண்ணிருக்காரு. எல்லாம் ஜோரா கை தட்டல் கொடுங்க. ஹாப்பியா வாக்கு வாக்கா இருக்கணும்ல, நாக்கு அறுத்துருவேன். ஆமா ஆமா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா. ஆமா, எல்லாரும் என் தங்கச்சி, சாரோட கட்சி. கிடையாது, நீ தப்பா பேசுற. உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங், உங்க ஆசை. அது ரீ ரெக்கார்டிங்க்கு டிஜே போட்டது எல்லாமே என் தங்கச்சி பாட்டு. டிஆருக்கு போட்ட பேக்ரவுண்ட், பேக்ரவுண்ட வச்சு டிஜே போடுற பேக்ரவுண்ட் அது. நீ அவளோட பேக்ரவுண்ட் இதுக்கு எடுத்துட்டு போக கூடாது. இல்ல எனக்கு புரியல. ஆளே இங்க இல்லாம அங்க இருந்து உங்க கூட அவன் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. காண்டாதா காண்டாவு காண்டாவு. உடனே என்ன திட்டுங்க, அசிங்க சிங்க. இல்ல இல்ல, கம்யூனிகேஷன் பண்ணா தப்பே கிடையாது. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. கம்யூனிகேஷன் இல்லாம தான் பல பேர் இந்த நாட்டுல கன்ஃபியூஷன் ஆகி அலைஞ்சிட்டு இருக்காங்க. Because he didn't have the confusion. It's a fusion. ஆஸ்கார் அவார்டு குறா ஜம்ப். ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குறா. The kind of a communication. I didn't put any application. Very interesting. He is maintaining that communication. Okay. Okay sir. Good. Amazing. Great. அப்ளிகேஷன் கம்யூனிகேஷன் மாகாப்பா நம்ம ரெண்டு பேருக்குள்ள Here is டென்ஷன். your resignation. Hey, what? சாம்பார் ஆப் எனக்கு. You are telling like that. Don't do like that. Dear sir, பாக்யராஜ் சார், அதாவது பேசிக்கலி இந்த பையனுக்கு வந்து லவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கு சார். சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. ஆசைனா பெரிய ஆசை. இவங்க வீட்ல அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சு, அதுவும் அவனோட அப்பா, எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. லவ்வே பண்ண கூடாது, நீ இந்த மாதிரி இருக்கவே கூடாது. நோ, நான் வேணாம்டா வேணாம்டா வேணாம்டா. நான் பாக்குற பொண்ணை தான்டா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா ஒண்ணு சொல்லிடுறாரு சார். என்னடா இழிச்சவாய பாருங்க. இச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. ரொம்ப அழுறான் சார். செட்ல வந்து எங்களை ஹெல்ப் பண்ணுங்க கேக்குறான் சார். ஆனா அவங்க அப்பா வந்து செட்ல வந்து இங்க உட்கார்ந்துறாரு. நாங்க எப்படி சார் ஹெல்ப் பண்றது? இங்க பாருங்க, ஃப்ரண்ட்ல வந்து உட்கார்ந்துறாரு. என்ன என்னால முடியும்? இல்ல முதல்ல அவன் ஃபர்ஸ்ட்ல லைஃப்ல செட்டில் ஆகட்டுங்க. ஒரு சம்பாதனை வேணும், ஒரு இன்கம் வேணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அவன் லவ் பண்ணணும், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணணும். என்ன விளையாடுற நீ? எதுவுமே இல்லாம வரவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன வேலை செய்யறான்னு கேட்பாங்க. எதுவுமே இல்லாத நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. பாக்யராஜ் சார், சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார், நான் உங்களோட தீவிர ரசிகன் சார். லவ் ஏதோ அடேங்கப்பா, இது வரையா? ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு படிப்புக்கு போற மாதிரி, ஏதோ ஒன்னு கத்துக்க போற மாதிரி என்ன அப்படி நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. மாட்னாடா மானஸ்த. ஐ லவ் பாக்யராஜ் சார். அது வந்து ஒருத்தர் நாளையில அதான் வரணும், அதான் வரும், வந்துட்டு தானா வரும். வந்தாலும் ஏன் கேட்க முடியாது. அப்புறம் அந்த டயலாக் வருது இல்ல, ஃபேமஸான டயலாக், நான் சொல்றது நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அப்புறம் லவ் வந்துருச்சுன்னா அப்புறம் இவரு சொன்னாலும் அது கண்ட்ரோல் ஆகாது. அது வாய்ப்புகள் இருக்கு. அது பாட்டு தான் போயிட்டு இருக்கோம். அப்படி இல்லைங்க, சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நீங்க ரெண்டாவது உங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்ற வரைக்கும் ஓகே. பட் அதுக்காக இதெல்லாம் முடிச்சு செட்டில் ஆகி அப்புறம் லவ் அப்படின்னா இதெல்லாம் என்ன, அப்படியெல்லாம் லவ் வராதுங்க. இதுதான் தவறான விஷயம். இல்லைங்க, அவன் ஒய்ஃபுக்கு ஏதாவது வேணும்னா கூட அவன் சம்பாதிச்சு அவன் ஒய்ஃபுக்கு கொடுத்தானா அது நல்லது. நீ அப்படி வரியா? இது பிரச்சனை என்னன்னா, லவ் பண்ணு ஆனா ஏன் காசுல லவ் பண்ணாதன்ற அது ஒரு நியாயம். இன்னும் எங்க தலைவர் பேசல, சொன்னாருன்னா ஆயிடும் அந்த இடத்துல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஐயோ சார், ரேமிங் வர மாட்டேங்குது சார். வந்துட்டார்ல, இனிமே கலக்குறதா. அவரு உங்க அப்பா, நான் காதலை பத்தி பேச மாட்டேன் தப்பா. தலைவா, ஏன்னா நான் காதல் ஒருதலை ராகன்ற காதல் படத்துல வந்துவேன். நெஞ்சுள் ராகம் எடுத்தவன். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பூக்களத்தான் பறிக்காதீங்க, காதலத்தான் முறிக்காதீங்க படத்துக்கு, வெந்த முட்டியாட படத்துக்கு இசை மச்சான்.
பூக்களத்தான் பறிக்காதீங்க, காதலத்தான் முறிக்காதீங்க. நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. பாட்டு எழுதினவன் பூக்களத்தான் பறிக்காதீங்க, காதல தான் இப்படி பண்ண என்னகிட்ட வந்து காதல் வேணும்னு சொல்றவன் ராஜேந்திரன் என்ற ராஜேந்திரன், காதல் வேணான்னு சொல்றது கஜேந்திரன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒன்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியோ. ஏற்கனவே சொல்லிட்டேன், என் பையன் எல்லாம் பார்த்து நீ இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும். நானும் என் மனைவிலாம் நாங்களா கண்டிஷன் போட மாட்டோம். இன்னைக்கு வரைக்கும் என் பையன் இந்த கதையை கட்டி இந்த கதையில தான் நடிக்கும் நான் சொன்னதே கிடையாது. வெரி இன்ட்ரெஸ்டிங். நீ இந்த சாப்பாடு தான் நீ சாப்பிடணும் என் பையனை சொன்னதே கிடையாது. நீ இப்படிதான் இருக்கணும்னு நான் சொன்னதே இல்ல. பணத்தை பார்த்துட்டு வந்தாக்கா அது வியாபாரம். காதல்ங்கிறது அவர் சொன்ன பாருங்க, அது தானா வரும். இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். அதெல்லாம் எவனாலும் உலகத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெத்தவங்க தடுத்தாலும் மத்தவங்க எதிர்த்தாலும் காதல் அழியாது, காதல் அழிவதில்லை. நான் சிலம்பரசன் வச்சு காதல் அழிவதில்லை படம் எடுத்தவ. அடுத்து கூட லவ் ஸ்டோரி தான் எடுக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற லவ்வான்னு தெரியல. அது ஒன்னே ஒண்ணு, அவரு ரூட் வேற. எல்லா மனிதனும் ஒரே மாதிரியா இருக்க மாட்டான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்குமா? உங்க பழப்ப கெடுக்க மாட்டேன், உழைச்சு போங்க. நான் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கன்னு சொல்ல முடியுமா? நான் வச்சிருக்கேன் தாடி, நீ வச்சுக்க தாடின்னு சொல்ல முடியும். அவர் பிரசன்னா டாடி, பக்கா மக்க. நான் சிலம்பரசனோட டாடி. என் பையன் சிலம்பரசன் இந்த மாதிரி தாடி வச்சுக்க நான் சொல்ல மாட்டேன். விரும்பினா வச்சுக்க தாடி, உனக்கு விருப்பப்பட்டா தேடிக்க ஜோடி. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. நான் வந்து என் பையனை இப்படிதான் சொல்ல மாட்டேங்க. ஆமா சார். என் பையனை எனக்கு பிடிக்கும், அவனுக்கு என்ன பிடிக்கும். அது ஏண்ட தளபதிடா இவன், ஏண்ட தளபதி. அது நான் பண்ண பாக்கியம். இந்த உலகத்துல நம்ம இருக்கிறதே நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷம் தாங்க. உண்மைதான் உண்மைதான் நம்புறேன். உலக தெரிஞ்ச புள்ள வாங்க. நான் பாக்கியராஜ் சாரே வச்சுட்டு சொல்றேன், அவரு கூட உண்மை. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? உண்மையிலே நாங்கெல்லாம் மனசதான் பார்ப்போம், நாங்களாம் பணத்தை பார்க்கப்பட்டோம். அந்த மனசு இருக்க அதான் கடவுள். ஏன்னா நாங்க பணத்தை வச்சுட்டு சினிமாவுக்கு வரல. பணத்தை வச்சு சினிமாவுக்கு வரணும் ஏவிஎம் குள்ள நானும் போயிருக்க முடியாது, இவரும் போயிருக்க முடியாது. என்ன நாங்களாம் கோடீஸ்வரர் வீட்டு புள்ளையா, ஜமீன்தார் வீட்டு புள்ளையா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு. சொல்லு. அவர் சொல்றாரு தில்லு இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. காதலிக்கிறது தேவை மனம், காதல் மனத்தை பண்ணக்கூடாது ராணம். இது என்னோட குணம். அது மாஸ். I will support on the law. நான் காதலையே காதலிக்கிறவன். இந்த லவ். ஓகே 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 ஓகே. லவ். மன்மதன் படத்துல காதல் வளத்தின் ஒரு பாட்டு வரும். காதல் வளத்தின் பாட்டு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்க ரெக்கார்ட் எடுத்து புரட்டி பாருங்க. நான் வச்ச டைட்டில் அங்க இருந்து என் பையன் வந்தான். சார் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு பல விஷயம் தெரியும், ஒரு விஷயம் தெரியுமா கேட்டுட்டு இருக்கேன். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. எனக்கு பல விஷயம் தெரியும். எனக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, நடிக்கிறது, தயாரிக்கிறது, ஆக்ட் பண்றது, விநியோகம் பண்றது, பல விஷயம் தெரியும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒரு நிமிஷம், அந்த காதல் வளத்தின் டைட்டில் தான் நான் வச்சிருந்தேன். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். காதல் வளத்தின் இந்த டைட்டில் வச்சிருக்கீங்க, நான் வச்சுக்கிட்டோமா? என்னையே உனக்கு கொடுத்துட்டேன், என் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை கொடுத்துட்டேன், என் மனத்தை கொடுத்துட்டேன், என் டைட்டிலே கொடுக்க மாட்டேன், வச்சுக்கட அப்படின்னு. அந்த பாட்டு தான் காதல் வளத்தின். சரி, நான் கொஞ்சம் எமோஷனல். அந்த பாட்டு தான் சார் இப்ப இந்த தம்பி பாட போறாரு, என் பையன் பாட போறாரு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. பாட போறாரு. அது வந்து நான் ஜோதிடம் கத்தவன், எனக்கு தெரியும். பிரசன்னா என்ன பாட போறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஆவாதா பிரசன்னம்? இல்ல எனக்கு புரியல. பிரசன்னா என்னன்னு தெரியுதா? உருட்டி விட்டா சோழி, காதலிச்சாக்கா நான் சொல்லுவேன் வாழி. போருமா தோழி? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு.
இது சூப்பர் அப்பு. ராஜேந்திரன் சார் வர்சஸ் கஜேந்திரன் சார் ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு பேட்டிலா இருந்தது. அதை நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணோம். லவ் வளர்த்து காதல் வளர்த்து 5 கிரீன் பஸ்ஸர் வாங்கின பிரசன்னாக்காக மீண்டும் ஒரு பாட்டக்காய்தாரா 5 பஸ்ஸர் நீ வாங்கின 5 பல்பு உங்க அப்பா வாங்கினாரு. அப்படிதான் ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. காதல் வளர்த்தேன்னு பாடி அவங்க அப்பா வயதுல தீ வளர்த்துட்டாரு. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஏன்னா இப்படி எல்லாம் பாட்டு இப்படி எல்லாம் டேலண்ட் இருக்க ஆள வந்து உள்ள என்ன நிறைய இருக்குது. வந்து ஆட்டோமேட்டிக்கா வேற யாராவது லவ் வரும், வராம போகாது. அவங்க பார்க்கும்போது அப்புறம் இவருக்கும் வந்துரும். ஓகே சார் ரெடியா இருங்க. நீ எதுக்கு ரெடியா இருக்க? பர்மிஷனுக்கு வருவாரு, அதுக்காக ரெடியா இருங்க. ஆளை கூப்பிட்டு வருவாரு. மாஸ்டர் பிளான். சார் எனக்கு கேட்டு சார் பர்மிஷன் கேட்பாங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சும்மா ஓடாத பஸ்ல துண்டு போட்டு வைக்காதீங்க.